சார் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது ட்ரோன் ஃபுட்டேஜில் வந்து அவங்க என்ன மாதிரியான ட்ரோன்கள் யூஸ் பண்ணுறாங்கன்ற பொறுத்து இருக்குது. உடனடியாக பேக்கப் வந்து க்ளவுடில் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பேக்கப்பில் இருந்திருக்கும். அது சிபிஐ அதிகாரிகள் அந்த எந்த கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு எடுத்துருவாங்க. ஸோ அப்படி ஏதாவது மேட்சிங் அப்படின்னு நடந்திருக்கானா இவங்க அழிக்க முற்பட்டதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் வந்து ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியினோட ஆட்கள் ஊடுருவினது அந்த ஃபுட்டேஜும் அதில் இருக்குது. அதில் ஒரு கும்பலாக ஊடுருவாங்க, ஏறி மிரிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ட்ரோன் ஃபுட்டேஜில் இருக்கிறதா தான் தகவல்கள் வருது. தெருவு பேர் வந்து மாடசாமி கோயில் தெருக்கோயில் அப்படின்னு பேர். அந்த இடத்துல இருக்க கும்பலாக உள்ள நுழைஞ்சவங்க வந்து செந்தில் பாலாஜி பேரே சொல்லியிருக்காங்க. அதில் தான் அந்த ட்ரோன் இதில் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து யார் அதை அழிச்சிருப்பாங்கன்னா யார் ஸ்லீப்பர் செல்லில் தாவேகால செயல்பட்டுருக்காங்க அவங்க அழிச்சிருக்கலாம். ஒரு புறம் இருக்குடா, ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்து இது வந்து தேவையில்லாமல் கிளறி விட்டு அவ பேரை உருவாக்கணும், யார் தாவேகாக்கு அப்படின்ற சொல்லலாம். இவர் ஏதோ அவர் இஷ்டத்துக்கு செயல்படுறாரு. இப்போ ஒரு சில ஊடகங்கள் அரசியல் விமர்சனம் என்ன கருதுனாங்கன்னா விஜய் வந்து நம்பர் 2 தாவேகால, நம்பர் 1 வந்து ஆதரவு தான் அப்படின்ற சூழ்நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆதவத்தை. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிபிஐ என்கொயரின்றது ஆதவர்ஜனை அழைக்கக்கூடிய கால சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்றத தகவல்கள் வருது. ஏன்னா இதை அழித்தது ஆதவர்ஜனா அப்படின்ற ஆங்கிளில் விசாரணை போகும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் பல விஷயங்கள் செந்தில் பாலாஜி குடஞ்சி எடுத்துட்டாங்க. அவர் ரகுபதி சொல்லுவார், எதுக்கும் வந்து அசராதவர், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவார். ஏன்னா அவர் மேலே இப்போ கேஸ் இந்த முடிய போது, இப்போ ஸ்டேஜுக்கு வந்துச்சு, எலெக்ஷன்லேயும் நிற்க முடியுமா அப்படின்ற சூழ்நிலை வந்துடுச்சு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், தற்பொழுது அந்த கரூர் இன்சிடென்ட் தொடர்பாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள், விஜய் எல்லாருமே வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து போயிட்டு வந்தாங்க இல்லையா? அதற்கப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து வெளிவந்தது. அந்த கரூனுடைய ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்து விஜய் அவர்கள்ட்ட இருந்து அதை அழிக்க முற்பட்டப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கதா ஒரு தகவல் வந்து வந்தது. இன்னொன்று, சிபிஐ வந்து தங்களுடைய ஆதாரங்கள் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு விஜய் தரப்பினர்கிட்ட கேட்கும்போது வேற ஒரு வீடியோவை கொடுத்துட்டு இந்த வீடியோவை மறைச்சதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து இருக்குது. என்ன நடந்திருக்கு சார்? சார் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது ட்ரோன் ஃபுட்டேஜில் வந்து அவங்க என்ன மாதிரியான ட்ரோன்கள் யூஸ் பண்ணுறாங்கன்ற பொறுத்து இருக்குது. உடனடியாக பேக்கப் வந்து க்ளவுடில் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பேக்கப்பில் இருந்திருக்கும். அது சிபிஐ அதிகாரிகள் அந்த எந்த கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு எடுத்துருவாங்க. ஸோ அப்படி ஏதாவது மேட்சிங் அப்படின்னு நடந்திருக்கானா இவங்க அழிக்க முற்பட்டதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம பேசுகிறோம், டெக்னிக்கலான விஷயம். ஏன்னா நம்ம விமர்சகர் கமெண்ட் அடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இவர் என்னமோ நேரடியாக பார்த்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. நான் டெக்னிக்கலான விஷயத்த சொல்லிடுறேன் முதல்ல. அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். இதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வரக்கூடிய சிபிஐ சோர்ஸஸ்லேருந்து பல ஊடகங்களில் டெல்லிக்கு வந்து இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல். அளிக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான இதை அளிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது தான் விசாரணை நடந்திருக்கு. அது இல்லாமல் வந்து ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியினோட ஆட்கள் ஊடுருவினது அந்த ஃபுட்டேஜும் அதில் இருக்குது. அதில் ஒரு கும்பலாக ஊடுருவாங்க, ஏறி மிரிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ட்ரோன் ஃபுட்டேஜில் இருக்கிறதா தான் தகவல்கள் வருது. ஸோ இதுதான் இந்த ஃபுட்டேஜெல்லாம் எடுத்திருக்காங்க. அது மீது தான் விசாரணை நடந்திருக்கு. அதை தொடர்ந்து தான் செந்தில் பாலாஜியை உறுதியாக வந்து பண்ணிச்சு ஆஜராகணும் அப்படின்றது தான் வந்து இது. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தெருவில் இருக்கவங்க வந்து இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதாவது ஏதோ அது என்ன ஒரு சாமி கோயில் பேரை வச்சு, வேலுச்சாமிபுரம் இல்லை, அந்த தெருவு பேர் வந்து மாடசாமி கோயில் தெருக்கோயில் அப்படின்னு பேர்.
அந்த இடத்துல இருக்க கும்பலாக உள்ள நுழைஞ்சவங்க வந்து செந்தில் பாலாஜி பேரே சொல்லியிருக்காங்க. அதில் தான் அந்த ட்ரோன் இதில் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் அதில் கேப்சர் ஆகிடுச்சு செந்தில் பாலாஜி அப்படின்ற பேரில். ஸோ இதெல்லாம் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து யார் அதை அழிச்சிருப்பாங்கன்னா, யார் ஸ்லீப்பர் செல்ல தாவேக்கால செயல்பட்டு இருக்காங்க அவங்க அழிச்சிருக்கலாம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164 அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இது சபரீசன் இன்னும் வந்து ஆதவ அர்ஜுனை வந்து ஸ்லீப்பர் செல்லாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. யாருமே ஒரு நம்பிக்கை இல்லாததான் பேசுகிறாங்க. ஆதவ அர்ஜுன் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இப்போ நீங்கள் இந்த ரஜினிகாந்த் இஷ்யூ கூட பாருங்களேன், அவ பேரை உருவாக்கணுன்ற பேசுகிற மாதிரி தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. இது தேவையில்லாத சப்ஜெக்ட். இப்போ களத்தில் ரஜினி கிடையாது, எந்த இடத்துலையும் கிடையாது. நம்ம கூட கரூர் இன்சிடென்ட் அப்போ அந்த ஒரு ட்விட்டரில் மெசேஜ் போட்டு அவரை பற்றி திட்டணும். நம்ம தேவையில்லாமல் இல்லை இன்வால்வ் ஆகிறார். கள்ளக்குறிச்சியை பற்றி கமெண்ட் அடிக்காதவர் இதுலேயும் ஏன் கமெண்ட் அடிக்கிறார் நம்ம இதில் பேசியிருக்கோம். நீங்கள் கோவை குண்டு வெடிப்பு அந்த சம்பவத்தெல்லாம் நம்ம சொன்னோம். இவர் வந்து வளர்னார், குடிச்சிட்டு வந்து வளர்னார் அன்னைக்கு நைட்டு. இது இஸ்லாமிய சகோதரர்கள் செய்ததல்ல, இது வந்து அதிமுகவினோட எதிர்கட்சியினோட சதி இப்படின்னு சொல்லி இந்த திமுக ஆட்சிக்கு அவப்பேறு விளைக்கணும் அப்படின்னு சொல்லி மலேசியாவிலேருந்து கூப்பிட்டு தமாகவும் ஜிகே மூப்பனாரும் உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. அதை 1 மணிக்கு பேட்டி கொடுக்குறாரு. ஏதோ ஒரு சேனலில் வந்து வருது, சன் டிவிலையும் வருது. அப்போ வந்து நிஜந்தன் இருந்தார் பத்திரிக்கையில், அவர் விஜய் டிவின்னு நினைக்கிறேன், அந்த டிவிலையும் ஒரு வந்து அந்த ஃப்ளாஷ் ஆகுது 1 மணிக்கு நைட்டு. ஏன்னா அவர் செஞ்ச காமெடி தான். 1 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் இவர் படமே பழைய படம் கூட ரிலீஸ் ஆக விடல. அந்த கொந்தளிப்பில் இந்து அமைப்புகள் எல்லாமே அந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிருந்தாங்க ரஜினி மேலே. இது ஒரு புறம் இருக்குடா. ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்து இது வந்து தேவையில்லாமல் கிளறி விட்டு அவ பேரை உருவாக்கணும், யார் தாவே காக்க அப்படின்ற சொல்லலாம். இவர் ஏதோ அவர் இஷ்டத்துக்கு செயல்படுறாரு. இப்போ ஒரு சில ஊடகங்கள் அரசியல் விமர்சகர்லாம் என்ன கருதுறாங்கன்னா, விஜய் வந்து நம்பர் 2 தாவேக்கால, நம்பர் 1 வந்து ஆதவ அர்ஜுன் தான் அப்படின்ற சூழ்நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆதவ அர்ஜுன். அதனால் இதில் அங்கே நிறைய மர்மங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, என்னன்னு தெரியல. இந்த தேர்தல் முடிஞ்சாதான் அதுக்கெல்லாம் விடிவு காலம் வரும். அது இல்லாமல் எஸ்ஏசி சந்திரசேகர் அவர்களுக்கு வந்து இவங்க மேலாம் நம்பிக்கையே இல்லை. யார் மேலே, புசி ஆனந்த் மேலேயும் சரி ஆதவ அர்ஜுன் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அவர் பல தடவை சொல்லிட்டார் போல இருக்கு. விஜய்க்கும் ஏதோ கண்ட்ரோலே இல்லாத மாதிரி அவர் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அவர் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். விஷயம் இந்த வீடியோ விஷயம் வந்து அதை மர்மமாக யாரோ அழிச்சிருக்காங்க அப்படின்றதான். ஏன்னா க்ளவுடில் போயிருக்கோம், உடனடியாக க்ளவுடில் ரெக்கார்டிங் ஆகிடும். ஸோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துருப்பாங்க. அவங்க டெக்னிக்கலாக பண்ணிகிட்டு இருக்காங்களே. இப்போது இந்த ஜன நெரிசல்லே மூவ்மெண்ட்லேயே வந்து ஒரு ஸ்டடி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதையே வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க சிபிஐ. க்ரௌட் மூவ்மெண்ட்டில் வந்து அந்த ஹெட் ஒவ்வொரு தலைக்கும் வந்து ஒரு பாயிண்ட், பிக்சல் பாயிண்ட் பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருக்குது அந்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனோட மூவ்மெண்ட் எங்கே போகுது, ஏன் இந்த பகுதியில் மட்டும் ரஷ்ஷு புஷ்ஷிங் இருக்குது, மக்களை அழுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் சிபிஐ பார்த்துருக்கு. அப்படின்றதான் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தில் ஏதோ அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் தாவேகா தரப்பில். யார் அழிச்சாங்கன்றது தான் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. அடுத்தது ஆதவ அர்ஜுனை தான் கூப்பிடுவாங்க என்கொயரிக்கு. அது நடக்குமா? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆல்ரெடி கூப்பிட்டுருந்தாங்க. பட் இப்போ வந்து என்கொயரி வந்து இவரை தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அடுத்த கட்ட லெவலில் இவரையும் என்கொயரி பண்ணாதான் அது முழுமை பெறும் என்னன்றது. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா அப்போ அந்த வீடியோவை அழிச்சதே விஜய் தரப்பு கிடையாது, விஜய் தரப்பு தான். அது யார் அழிச்சாங்க? விஜய் அழிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு சில இடங்களில் ரொம்ப பிளைண்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் அவர். அதுதான் விஷயம். ஸோ அதனால் வந்து அவர் அழிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவரோட கண்ட்ரோலில் இல்லையே நிறைய விஷயங்கள். இதெல்லாம் இந்த ட்ரோன் கேமராலாம் ஆர்கனைஸ் பண்ணுறது ஆதவ அர்ஜுனும் புசி ஆனந்த் தான் பண்ணியிருக்காங்க. விஜய் போயிட்டு நீங்கள் ட்ரோன் யார்ப்பா, அவங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டார். இது ஆர்கனைசிங் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி ஆதவ அர்ஜுனும் இவங்களும். ஆதவ அர்ஜுன் ஏற்கனவே வந்து ஆளுமை பெற்றவர். எங்கே இருந்தார்? பெண் நிறுவனத்தில் வந்து இவங்களோட சேர்ந்து, யாரோட சேர்ந்து, இல்லை சபரீசன். அது பெண் நிறுவனம், சபரீசன் தான் ஆட்டோமேட்டிக்காக தெரியும்.
அந்த கான்ட்ராக்டை இவங்களுக்கு கொடுத்தது இவரு தான் க்ளோஸ் மானிட்டரிங்காக பண்ணுறாரு. 2021 தேர்தல் திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி டீமில் பிரசாந்த் கிஷோரோட கோஆர்டினேட் பண்ணுறது இவர் தான். யார்? ஆதவ் அர்ஜுன். அப்போ அவருக்கு வந்து எல்லா மாதிரியான ஆளுமையும் தெரியும். டெக்னிக்கலாக யார் யாரெல்லாம் இந்த சர்வீசஸ்லாம் கொடுப்பாங்க, ட்ரோன் ஃபுட்டேஜ் யார், இந்த டெக்னிக்கலாக க்ளவுடில் லிங்க் ஆகிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க யார், இந்த டெக்னிக்கலான விஷயங்கள், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி உள்ள வண்டியை கொடுக்கக்கூடியவங்க யார். இப்போ ஏற்கனவே சொல்கிறாங்களே ஜனநாயகம் படம் ஷூட்டிங் உள்ளே நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த விஷயங்கள்லாம் அது அந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி உள்ள வேனை கொடுக்கக்கூடியவங்க யாருன்றதெல்லாம் விஷயம்லாம் ஆதவ் அர்ஜுனுக்கு தான் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிபிஐ என்கொயரின்றது ஆதவ் அர்ஜுனை அழைக்கக்கூடிய கால சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்றத தகவல்கள் வருது. ஏன்னா இதை அழிச்சது ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஆங்கிளில் விசாரணை போகும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் பல விஷயங்கள் செந்தில் பாலாஜி குடஞ்சி எடுத்துட்டாங்க. அவர் ரகுபதி சொல்லுவார், அவர் வந்து எதுக்கும் வந்து அசராதவர், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படின்ற சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து இதை ஹேண்டில் பண்ணார். ஏன்னா அவர் மேலே இப்போ கேஸ் இந்த முடிய போது இப்போ ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. எலெக்ஷன்லேயே நிற்க முடியுமா அப்படின்ற சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த பணம் வாங்கின கேஸில் கண்டக்டரு, பஸ் கண்டக்டரு, மெக்கானிக்கு, டிரான்ஸ்போர்ட்டு கார்பரேஷனில் போடுறதுக்கான அந்த பணம் வாங்க கையாடல. அந்த மாதிரியான சூழ்நிலை செந்தில் பாலாஜி இனிமேல் வந்து நிரந்தரமாக எலெக்ஷனில் நிற்க முடியாத சூழ்நிலைக்கு இந்த சிபிஐ என்கொயரி போகும் அப்படின்ற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.